ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். இந்த கடையில் விதவிதமாக ஹேண்ட்பேக்ஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. சுருக்கு பை மாதிரியெல்லாம் இருந்தது. அது சுருக்கு பையில் சமோ அது ஒரு ஸ்டைலாக இருக்கிற நம்ம கையில் மட்டும் இப்படி மாட்டிக்கிற மாதிரி இருக்க ஹேண்ட்பேக்ஸ், குட்டி குட்டி சின்ன சின்ன ஹேண்ட்பேக்ஸு. இந்த செக்ஷன் வந்து மேலே வரணுன்ட்டு சமூதா சொன்னாலே மேலே போகலாம், நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, நம்ம வேடிக்கை பார்க்கலாம். எடுக்கணுன்ற ஐடியாவே கிடையாது. சரி நம்ம பார்க்கணும், வாமா பார்க்கலான்னு என்னை மேலே அவள் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனான். ஆனால் நல்லதாக போச்சு. ஏன்னா நல்லாவே எல்லாமே விலை ரொம்ப கம்மி தான் சொல்லலாம். எவ்வளோடா ப்ரைஸ் போட்டிருந்தது? 500-300 ரேஞ்சில் தான் இருந்தது. பட் ஆனால் இந்த ஹேண்ட்பேக்ஸோடைய ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000-2000 வெளியே சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ லுக்காக குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. டி நகர் வந்து பாப்பாவுக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ. சரி டாக்டரை பார்க்க போகணும். டாக்டரை பார்த்த கையோடு என் வீட்டுக்கார் வந்து ஒரு சாக்ஸ் வாங்கலாம், ஒரு 3 செட் சாக்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது இங்கே நல்லாயிருக்கும். டி நகரில் ஸ்டீல் லெதர் ஷாப். நாங்கள் பார்த்த ஹாஸ்பிட்டலில் இருந்து அது ஒரு 3 கிலோமீட்டர் வந்தே போய் அவனை வந்து கூட்டிகிட்டு வந்தார். நைட்டு ஒரு 8 o'clock இருக்கும், இல்லை 7:30 இருக்கும். போனால் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக ஒரு சாக்ஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் வந்திருப்பார். இவருக்கா பாருங்கள், தேவையில்லாமல் அடம் முடிச்சு மேலே போனால் இந்த பாரு தலை அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுது. நாங்கள் எதுவும் பேக் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தோம், ஆனால் வாங்குகிற ஐடியா இல்லை. ஏன்னா எங்களுக்கு யூஸ் கிடையாது, இந்த பேக்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேக் இருக்குது வீட்டில், அதனால் நாங்கள் வாங்குகிற ஐடியா இல்லை. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, வாங்கணும்னு தான் தோணுச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து பேகுங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு நம்ம என்ன மாதிரி பேக் டே அப்போ லேப்டாப் பேக் மாதிரி வச்சுருந்தாரு. அவருக்கு இந்த மாதிரி பேக் தான் வேணும் எனக்கு அப்படின்னு அவர் செலக்ட் பண்ணிட்டார். பாவம் அந்த பொண்ணு அழுகுற மாதிரி நிற்கிது. சேல்ஸ் பர்சன் திருத்திட்டு 1/2 மணி நேரம் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிடுச்சு. இந்த பேக் வேணுமா, அந்த பேக்கா, இது நல்லா இருக்குமா, இது குவாலிட்டி நல்லா இருக்குமா, என்னதுரா ஹிந்தி. அவங்க வேற தமிழ் தெரியாது, ஒன்லி ஹிந்தி தான் தெரியுமா. இதுக்கு அரைகுறை ஹிந்தி வச்சு அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு சம்மு போய் பக்கத்தில் நின்று விடுப்பான கூட அது வரா மாதிரி தெரில அவர். அப்புறம் பெரிய பெரிய பேக்லாம் இருந்துச்சு, இந்த லக்கேஜ் பேக்கு, சூட் கேஸு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூஸும் நிறைய இருந்துச்சு. எல்லாமே ரீசனபிள் தான். ஷூவெல்லாம் பார்த்திங்கன்னா 300 ஸ்போர்ட்ஸ் ஷூலாம் அந்த ரேஞ்ச் தான் இருக்குது, ரொம்ப அதிகம் இல்லை. ஹேண்ட்பேக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த எல்லாம் அந்த லெதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1500. இவர் வாங்கினது வந்து லெதர் கிடையாது, நார்மல் பேக் தான். அது 800-900.